செம்ம ஜூஸியாக ஸ்பைஸியாக இன்றைக்கி இறால் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கேஜி அளவுக்கு இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை அரைச்சி வச்சிடலாம். இப்போ வதக்கிறதுக்கு 2 ஆனியன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு நான் முழுசாக போடுறேன், நீங்கள் வேணால் நசுக்கி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பூண்டு கொஞ்சம் நிறைய தான் போடணும் எப்போவுமே. 1 டீஸ்பூன் ஆல் இன் ஒன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸே. ஒரு பேன் வச்சுட்டு 4 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு இந்த ஆனியனும் கார்லிக்கும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா ஆயிலில் பரட்டி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. சால்ட் அதில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர்லேயே அது வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இறால், அதுக்கப்புறம் அந்த மசாலா பொடி அரைச்சது எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜார் அலம்பின தண்ணி மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் அலம்பி ஊற்றிக்கோங்க. வேறு எதுவும் தண்ணியே சேர்க்க வேண்டாம். இறாலே உங்களுக்கு சிக்கன் மாதிரி நிறைய தண்ணி விடும். ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியாக கொடுத்துருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம இலக்கி கொடுத்து ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கலர் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பட்டர், நெய் அந்த மாதிரி ஏதாச்சும் கூட 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம் லாஸ்ட்டில். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, மணமாக டேஸ்ட்டாக. நீங்கள் இதுவே கூட சாப்பாட்டில் ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் கலரே எப்படி சூப்பராக இருக்குன்னு. நம்ம கலருக்கெல்லாம் தனியாக எதுவும் போடலை. நம்ம போட்ட பொருளே செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.